வந்து இந்த சந்திரன் திசையில வந்துட்டு புதன் புத்தி எப்படி இருக்கும்? இதனுடைய எவ்வளவு நாள் இருக்கு, எவ்வளவு வருஷம், பரிகாரம் அதையும் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ வந்து அம்மா என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, சந்திரன் திசையில புதன் புத்தி அது எவ்வளவு காலம் இருக்கும், அதுக்கு என்ன எளிய பரிகாரம் சொல்லுங்கன்னா அம்மா கேட்கறாங்க. ரொம்ப சந்தோஷமான கேள்வி. இப்படி எல்லாம் வந்து ஒரு கேள்வி வந்து எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேள்வி கேட்டதுனாலதான் என்னால வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க முடியுது. அப்ப என்னன்னா, சந்திரன் திசையில புதன் புத்தி 17 மாசம் ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய புத்தி நடக்கும். அந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது வந்து எளிய பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஏழை குழந்தைகளுக்கு புதன் என்பது புஸ்தகம், நோட்டு, பேனா எல்லாமே. புதன்னாலே அறிவு தான். அப்ப அறிவை கொண்டு போய் எதுல எழுதி வைப்பீங்க? நோட்டு, பேனா, புத்தகம், ஒவ்வொரு தேடுறது எல்லாமே. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் புத்தி நடக்கும் காலம் சந்திரன் திசையில புதன் புத்தியில ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக் வாங்கி ஸ்கூல்லயோ அல்லது வீட்லயோ போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அதே போல திருநங்கைகளுக்கு புடவையும் பச்சை விளையிலும், பச்சை புடவையும் பச்சை விளையிலும் கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண் பாதி பெண் பாதி இருக்கிறவங்க எல்லாருமே அர்த்தநாரீஸ்வருடைய வரத்தில் பிறந்தவங்க. அவங்க திருநங்கைகள் என்பது நம்மளுடைய சமுதாய பேர். அவங்களுக்கு போய் அவங்க முறைய ஒரு தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புதன் என்பது கிரீன், பச்சைனாலே உடனே நம்ம பரிகாரம் பச்சைக்கு போயிடணும். அப்போ பச்சையா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, வீட்டுல அவங்க வெத்தலை செடி வளர்த்துறதும், மதுரை மீனாட்சி அம்மனுடைய கையில கிளி இருக்கு. அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் ஒரு முறை இவங்க அம்மாவை போய் மதுரை மீனாட்சி பார்த்துட்டு வந்தாலே இவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, படிப்புல எப்பவுமே ஜெயிக்கிற மாதிரியும், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து டெய்லியும் அன்றாட ஜெயிக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. இப்ப பெரியவங்க டெய்லியுமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஆட்சின்னு சொல்றாங்க இல்லையா? ஆட்சினே சொல்றீங்க. ஆட்சின்னு என்ன? ஒரு அதிகாரம் தான் ஆட்சி. காஞ்சி காமாட்சியுடைய படமும், காசி விசாலாட்சியுடைய படமும், மதுரை மீனாட்சியுடைய படமும் எல்லாமே ஆட்சியா? இந்த 3 ஆட்சியுடைய படம் கையகலம் எடுத்து நீங்க சோப்பட வச்சுட்டு போனீங்கன்னா அன்றைய பொழுது உங்களுக்கு ஆட்சியா தான் நீங்க இருப்பீங்க. ஆமா, ஏன்னா அந்த சாமிகளுக்கு மட்டும்தான் ஆட்சிங்கிற பெயர் சூட்டி இருக்கிறாங்க அந்த காலத்துல. இவங்க எல்லாம் அந்த காலத்துல இந்த நாட்டை ஆண்டவங்க. அதனாலதான் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, இவங்க 3 பேர்த்துக்குமே எப்படி இந்த கோரஸா இந்த ஒரு ஸ்லோகம் கிடைச்சது. அப்ப அந்த 3 பேர்த்துடைய உருவ படத்தையும் நீங்க வச்சிருந்தா அவங்களோட 4 ஆட்சி ஆயிருக்கு கடைசியில. இதெல்லாம் நம்மளே உடனே செய்யக்கூடிய ஒரு உடனே நீங்க வீட்டுல நெட்லயே படம் வருது. நீங்க மதுரை மீனாட்சி ஆமா போடுறாங்க, இதை எடுத்து நீங்க கையில வச்சுக்கலாம். அப்புறம் உத்தரதோஷ மங்கை அப்படிங்கிறது நடராஜருடைய சன்னதி. ராமேஸ்வரத்துல இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்துல உத்தரதோஷ மங்கை என்பது ஒரு தெய்வ ஸ்தலம் இருக்கு. அது உத்தரதோஷ மங்கை. ஆமா, அந்த கோயில்ல மரகத கல்லுல நடராஜர் சிலை இருக்கு. ஆருத்ரா தரிசனம் வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய உகந்தது. அந்த மரகத கல்ல இருக்கக்கூடிய நடராஜரை போய் ஒரு முறை இவங்க பார்த்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சந்திரன் திசையில் புதன் புத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். சரிங்களா? இது ஒரு 5 பரிகாரம். இந்த சந்திரன் திசையில புதன் புத்திக்கு ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க கேட்டதுனால மக்களுக்கு அழகா கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம சீக்கிரமா செய்யக்கூடியதுதான். எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை, ஒரு முழு நம்பிக்கையோட நீங்க இதை செஞ்சீங்கன்னாலே போதும். ஐயா சொல்ற பரிகாரங்களும் ஒரு ஆதிகால பரிகாரங்கள் தான். அது நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்குது. ஓ, இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கறது அதை கேட்கும் போதே அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க, அது கிடைக்கும். சோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு எந்த திசையில எந்த புத்தி நடக்குது அப்படிங்கறதையும் நீங்க ஐயா கிட்ட ஒரு முறை நீங்க போன்ல சொன்னீங்கன்னாலுமே இன்னும் உங்களுக்கு சிறப்பா உங்களுக்கு புரியும்படி சந்தேகம் தீர்ற மாதிரி நல்லா அழகா உங்களுக்கு போன்லயே தெளிவா சொல்லிடுவாரு. அதற்கான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி.